இந்து முன்னணி கட்சி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் மகன் அப்பாவியை மிரட்டி துப்பாக்கி முனையில் தூக்கி 70 லட்சம் சொத்தை பறித்த பயங்கர சம்பவம். வேலை செய்கின்ற நாய், நீ புதுசா கடை திறக்க உரிமையாளர் ஆன என்னிடமே கூறுகிறாயா என்று வஞ்சத்தில் காத்திருந்து பழிவாங்கிய அதிர்ச்சி. ஒரு நாள் முழுவதும் கன் பாயிண்டில் வைத்து சொத்தை மிரட்டி பறித்த சம்பவம். நிலம், பணம், நகை போன்ற கிட்டத்தட்ட 70 லட்சம் மதிப்பில் சொத்தை மிரட்டி சித்திரவதை செய்து பிடுங்கியுள்ளார்களாம். இந்து முன்னணி கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் தனது மகனை வைத்து இது போன்ற பல சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறாரா என பல கேள்விகள் எழும்பியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட திருமுருகன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தால் புகாரை வாங்க காவலர்கள் பயப்படுவதாக பகீர் தகவல். இறுதியாக தமிழக முதல்வர் இதற்கு தீர்வு கொண்டு வரவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வேன் என மனம் வருந்தும் குமரேசனின் இறுதி பேச்சு. என்னோட பேர் திருக்குமரன். எனக்கு ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் குருநாதபுரம்னு என்னோடய சொந்த ஊர். நான் 2012 டிசம்பர் மாதம் சென்னைக்கு வரேன். சோழிங்கநல்லூருக்கு வேலைக்கு வரேன். இங்கே எஸ்எம்பி ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிற கடையில் நான் வேலைக்கு சேர்றேன். அங்கே 13 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் சேரும்போது ஒரு கடை தான் இருந்தது. அப்புறம் 2015 இன்னொரு கடை ஓப்பன் பண்ணாங்க. அந்த கடைக்கு நான் மேனேஜராக நான் அங்கே போயிருக்கிறேன். இப்போ 2015 2024 வரைக்கும் அந்த கடையில் தான் நான் இருக்கிறேன். அந்த கடையோட முழு கணக்கு வழக்கையும் நான் தான் பார்க்குறேன். ஓகேங்களா? அப்புறம் 13 வருஷம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடை ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசுகிறாங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கள் ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லிவிட்டு ஒரு மாதம் ஒரு மாதம் ஆகலை. ஒரு மாதத்துக்கு கழித்து ஒரு சண்டே, அதான் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை. எப்போவும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணுறது தான் வழக்கம் எப்போவுமே. அன்றைக்கி எப்பவும் போல் கணக்கு முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கலை. அவங்க வந்துட்டாங்க கடைக்கே. வந்த உடனே என்னோடய மொபைலை கேட்குறாங்க. மொபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மொபைலை கொடு, அவ்வளோதான் கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். அப்புறம் இருந்த கணக்கு வழக்கை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இருந்த கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ கடை வைக்க போகிறேன்னு பிளான் பண்ணியே, கடை வைக்கிறதுக்கு உனக்கு எது பைசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின், கடை வைக்கிறதுக்கு எது பைசானா, நான் ஊரில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். 2020 இடம் வாங்கினேன். அந்த இடத்துக்கு நீங்கள் தான் ஒரு 2 லட்சம் கொடுத்துட்டு அப்புறம் சம்பளத்தில் கழிச்சிக்கிட்டீங்க. அந்த இடம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட் போகுது. இப்போ இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோடய மொபைலில் இருக்கிற கூகுள் பே, என்னோடய அக்கௌண்ட்டில் எல்லாமே செக் பண்ணுறாங்க. என் ஒய்ஃபுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு 45,000 ஜிபேயில் அனுப்பியிருக்கேன். இது என்ன பணம் 40,000 அனுப்பியிருக்கேன்னு கேட்குறாங்க. ஒய்ஃபும் அவங்க தங்கச்சிலாம் சேர்ந்து ஜிஆரில் பணம் கட்டுறாங்க. என்கிட்ட காசாக கொடுப்பாங்க. நான் ஏடிஎம்மில் போய் போட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை, இது நீ டெய்லி கடையில் பணம் திருடி எங்களோட பணத்தில் தான் நீ இடம் வாங்கியிருக்க, எங்களோட பணத்தில் தான் ஜிஆர்டி பணம் கட்டியிருக்க, அதனால் அந்த பணத்தை ஒழுங்கு முறையை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அது என்னோட பணம் இல்லைங்க, என் ஒய்ஃபோடது, எங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி மாமனாரெலாம் சேர்ந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறேன். அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, உன் ஒய்ஃபோட, சரி ஓகே, உன் ஒய்ஃபோட மொபைல்லையும் அந்த ஜிஆர்டி கார்டையும் எடுத்துகிட்டு வா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபோட மொபைலில் எது கேட்குறீங்க? நான் தானே வேலை பார்க்குறேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க. என் ஒய்ஃபோட மொபைலாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு, உன் வீட்டுக்கு வெளியே ஆள் போட்டாச்சு, இனி இங்கே கடையில் சட்டர் உள்ளே வச்சு போட்டுட்டாங்க. நான் உள்ளே இருக்கேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. உன் வீட்டுக்கு வெளியே ஆள் போட்டிருக்கேன், நீ வாங்கிட்டு வர சொல்கிறதா பிரச்சனை இல்லை. நானும் ஆரம்பித்து வாங்கிட்டு வந்தால் வேறு மாதிரி இருக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளை அங்கேயே அடிச்சு போட்டு எடுத்துட்டு அறுத்து போட்டு வாங்கிட்டு வந்தால் சொன்னால் கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வெளியே விட்டுருக்கேன், நீ ஒழுங்காக கொடுத்து அனுப்புன்னு என்னை மிரட்டினாங்க. எனக்கு ஒரு வழி இல்லை. சரி, நான் கொடுத்து அனுப்ப சொல்கிறேன் சொல்லிட்டு நான் அங்கே பயந்து உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி உன்னோட ஜிஆர்டி கார்டும் உன்னோட மொபைலில் கொடுத்து விடுமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன். கடையிலேருந்து ஒரு பையனை அனுப்புகிறாங்க, கணேசன் சொல்லிட்டு ஒரு பையனை. அந்த பையன் வீட்டில் போய் அது வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்ததும் செக் பண்ணுறாங்க, அவளோட ஜிபே எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கையோடு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க கையில் தான் ஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு என்னை பேச வைக்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தை போய் நீ பார்ப்பேன், அது இல்லைன்னா நீ பார்க்க மாட்டே அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. அப்பா, இந்த மாதிரி லோன் ஒன்று வாங்கணும் உனக்கு, அதனால் எனக்கு வாங்கணும், அந்த லோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் அதான் லோன் வாங்கணும், உன்னோட இடத்த வச்சு நான் லோன் கேட்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால் பத்திரத்தை மட்டும் கொடுத்து விடுங்க, ஜெகன் ஆள் அனுப்புவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவும் பத்திரத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஜெகனோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து ஒருத்தர் போய் வீட்டில், ஜெகன் எங்கள் ஓனர், எஸ்எம்பி ஹார்ட்வேர்ஸோட ஓனர், பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் உன்னோட பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்குன்னா வீட்டில் தான் இருக்குது. அதே பையனை அனுப்பி இதே மாதிரி ஃபோன் போட்டு பேச வைக்கிறாங்க. நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எங்கள் ஒய்ஃபு பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து அனுப்புறேன். அவளுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. கடையில் சண்டே ஆச்சு, ஏன் அவ்வளோ லேட் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணுறா. ஸ்டாக் எடுத்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நானும் ஸ்டாக் எடுத்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் வேறு என்னெல்லாம் வீட்டில் இருக்குன்னு கேட்கும்போது, என்னென்ன நகை இருக்குது வீட்டில் வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃப்கிட்ட ஒரு 10 சவரன் இருக்குது, என்கிட்ட எனக்கு ஒரு 6 சவரன் இருக்குது. என் குழந்தைக்கு முடி எடுக்கும்போது சொந்தக்காரங்களாம் போடுறது ஒரு 3.5 சவரன் இருக்குது. மொத்தம் 19 சவரன் அவ்வளோதான் இருக்குது வீட்டில்.
சரி அதை கொடுத்து விட சொல்லு, நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் அப்படி தான் மிரட்டுறாங்க. நீ கொடுத்து விட சொல்கிறியா இல்லை நான் ஆள் அனுப்பி எடுக்கவா? சரி நான் கொடுத்து அனுப்ப சொல்கிறேன் சொல்லிட்டு கொடுத்து அனுப்ப சொல்கிறேன். அதே பையன் தான் மறுபடியும் போய் அந்த நகையை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்த உடனே கடையில் உட்கார வச்சு என்னை வந்து ஒரு 3 எம்டி பத்திரம், அன்றைக்கி சண்டே கடை லீவு, பத்திர கடையும் இருக்காது. அவங்க ஃபோன் பண்ணி கடை ஓப்பன் பண்ண வச்சு பத்திரத்தை எடுத்து வராங்க. 3 பத்திரத்தை கையெழுத்து வாங்குறாங்க, 3 A4 ஷீட்டை கையெழுத்து வாங்குறாங்க. அப்புறம் நானே உங்கள்கிட்ட பணம் எடுத்துட்டேங்கிற மாதிரி எழுதி கையெழுத்தும் போட சொல்கிறாங்க. நான் போட்டேன். உயிர் பயத்தில் வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பயந்து நான் போட்டேன். அப்புறம் ஜிஆர்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிஆர்டியோட பணம் வந்து என்னோட பேரில் இல்லை, என் ஒய்ஃப் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா உன் ஒய்ஃப் வர சொல்லுங்கிறாங்க. ஒய்ஃப் வர சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கடைக்கு வா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க இல்லை குழந்தை தூங்கிட்டு இருக்கான், நான் கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை உடனே வான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. குழந்தை வரல, ஒய்ஃப் மட்டும் தான் வராங்க. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கடைக்கு வந்ததும் என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் வீட்டுக்காரர் வந்து இங்கே பணம்லாம் எடுத்துட்டான், அதனால் எடுத்த பணம்லாம் என்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபையும் மிரட்டுறாங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க அது ஏன் பணம், அவங்க பணம்ல என் தங்கச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஒழுங்காக நீ கையெழுத்து போட்டு போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா அவன் பையன் வீட்டில் தனியாக தான் இருக்கான், அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் மிரட்டுறாங்க. அவங்களும் பயந்து அவன் குழந்தைய பார்க்க முடியாது மிரட்டுறாங்களான்னு பயந்து அவங்களும் என்னை அவங்க காரிலே கூட்டு போகிறாங்க. ஜிஆர்டிக்கு, கார் பக்கத்தில் இருக்க ஜிஆர்டிக்கு கூட்டு போய் கையெழுத்து போட வச்சாங்க. அவங்களும் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு என்னவோ அதை அவங்க கோல்டு காயினா கையோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேரம் வீட்டுக்கு வந்தாங்க. ஒய்ஃப் இறக்கி விட்டுட்டு என்னை கூட்டு போயிட்டாங்க. மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பால்ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் மச்சான் அவரோடது என்னை வீட்டுக்கு கூட்டு வராரு. கூட்டு வந்துட்டு வீட்டில் வேறு தான் நகை இருக்கா, இவன் இருக்குன்னு சொல்கிறான், நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படி சொல்லணும். சரி ஓகே, நான் இவன் நைட்டு ஊருக்கு கூட்டு போகிறோம், ஒழுங்கு மரியாதை அவன் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டான்னா உன் புருஷன் உனக்கு வீட்டுக்கு முழுசாக வருவான், இல்லை வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃபை மிரட்டிட்டு என்னை கூட்டு போகிறாங்க ஊருக்கு. கூட்டு அன்றைக்கி நைட்டே செப்டம்பர் 1 இதெல்லாம் நடக்குது. செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை நைட்டே இங்கேருந்து பரமன்குறிச்சி ஊருக்கு அவங்களோட காரிலே கூட்டு போகிறாங்க. விடிய காலமே போய் ஊருக்குள்ளே சேர்ந்தாச்சு. ஊருக்கு போனதும் அவங்க ஒரு ரூமில் என்ன தனியாக உள்ள வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. விடிய காலை தான். அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா, அவங்க பேர் விபி ஜெயக்குமார், அவங்க எங்கள் ஓனர், அதாவது ஜெகன் பெருமாள் அவங்களோட அப்பா. அவங்க அப்பா வந்து இந்து முன்னணி மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கன்மேன், விபி ஜெயக்குமார் அவங்க பேர். அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. அந்த கன்மேனை என்ன எங்கேயும் போடக்கூடாதுங்கிற மாதிரி என் முன்னாடி உட்கார வச்சுட்டு என்னை மிரட்டுறாங்க. இவன் எங்கேயும் போடாத, உன் பொறுப்பு இதுக்கப்புறம் வேணாம், இவன் சாயங்காலம் போகிற வரைக்கும் உன் பொறுப்புங்கிற மாதிரி அந்த கன்மேன் என் கூடவே இருக்கிறாரு. என்னை எங்கேயும் அவ்வளோ விட மாட்டாரு, எங்கேயும் போட மாட்டாரு, ஃபோனும் தர மாட்டாங்க, யார்ட்டையும் பேச விட மாட்டாங்க. நேற்று மதியத்துலேருந்து அவங்க கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் கால் வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோட இடம் எங்கே இருக்குன்னு இடத்த காமிக்க சொல்கிறாங்க. அங்கே போய் இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு உடன்குடியில் மந்திரம் சொல்லிட்டு வந்து நகை கடை இருக்குது, அந்த கடைக்குள்ளே வச்சு என்னை உட்கார வச்சிருக்காங்க. வெளியே எங்கேயும் போக விடாமல் அடைச்சிருக்காங்க கடைக்குள்ளே. நான் வெளியே எங்கேயுமே போக விடல, யாரையும் பார்க்க விடல. எங்கள் அப்பா கால் பண்ணுங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பார்க்க முடியாது, ஒழுங்காக வந்து கையெழுத்து போடு, உன் பொண்டாட்டி பிள்ளை அங்கே தனியாக இருக்குது, அதை மனசில் வச்சுக்க. அதுக்கப்புறம் அப்பா பார்க்குறேன், ஆட்டுக்குட்டி பார்க்குறலாம் பேசினா செல்லாதுப்பா, நீ கையெழுத்து போட வேண்டிய ஒரே காரணத்தினால மட்டும் தான் உங்கள் கையை உடைக்காமல் இருக்கும் அப்படின்னு வேறு மிரட்டுறாங்க. வேறு என்னால் வேறு வழி இல்லை, என் குடும்பத்தை நினச்சி பார்க்கறதுக்கு என் குடும்பம் முக்கியமாக, என் குடும்பத்தோட உயிர் முக்கியமாக, சொத்து முக்கியமானு பார்த்தா என் குடும்பத்தோட உயிர் தான் முக்கியம். அப்புறம் கூட்டு போகிறாங்க. ஒரு 12 மணி போல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு போகிறாங்க. அப்போ அதை சொல்லி தான் கூட்டு போகிறாங்க, பேசாமல் வந்து கையெழுத்து போட்டு போயிடு, இல்லைன்னா உன் குடும்பத்தை பார்க்க மாட்டேன், அல்லது உன் குடும்பம் ஒன்றும் பார்க்காது, அவ்வளோதான் அப்படின்னு உட்கார வச்சு என்னை மிரட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கூட்டு போனாங்க பரமன்குறிச்சி. எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் ஃபோன் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்போ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் நடந்தது. அப்புறம் கடைசியில் நான் என் பையனை கூட்டு போகிறாங்க. அப்போவும் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையன் செத்து போயிட்டான்னா நாங்கள் பொறுப்புலன்னு எழுதி கையெழுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எங்கள் அப்பாவை மிரட்டுறாங்க. எங்கள் அப்பா அதுக்கப்புறம் அப்படிலாம் போட முடியாது, கையெழுத்துலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து. ஐயா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா, அவங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு சேர்த்த சொத்து எல்லாமே ஒரே நாளில் நான் வந்து தனியாக கடை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஒரே நாளில் என்னை அடித்து என்னை துன்புறுத்தி எல்லாத்தையும் பிடுங்கி வாங்கிட்டு என்னை வெறும் நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க ஐயா. இப்போ என்னால் இப்போ வேலை இல்லாமல் என் குழந்தைக்கு கூட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட வழி இல்லாமல் நான் வந்து நடு ரோட்டில் நிற்கிறேன் ஐயா. நீங்கள் தான் இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து என்னோடய சொத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும் ஐயா. என்னால் அந்த சொத்து வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து இந்த இதில் உலகத்தில் வாழ முடியும், வேறு வழியே இல்லை. எதுவுமே கிடைக்கல, என்னோடய 15 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்னால் வாழ முடியாது ஐயா. வேறு இது எனக்கு கிடைக்கலன்னா நானும் என் குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிறது வேறு வழியே இல்லை எனக்கு. நீங்கள் தான் எனக்கு என்கிட்டருந்து பிடுங்கிட்டு போன சொத்தெல்லாம் எனக்கு மீட்டு கொடுக்கணும் ஐயா.